வாழைக்காய் பஜ்ஜிக்கு நான் ஒரு அரை வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா முத்தின வாழைக்காய்கள் ருசி கூடுதலாக தரும். வளைஞ்சிருக்கிற பகுதியை விட்டுட்டு ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பகுதி மாறி மாறி இருக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்க பகுதியில் கொஞ்சம் மேல் தோலை எடுத்துடலாம். அந்த பக்கம்தான் நம்ம சீவ போகிறோம். உங்கள்கிட்ட அந்த சீவிர மிஷின் எப்படி இருக்கோ அது போல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்போது ருசி கூடுதலாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. இது போல் நம்ம வச்சுக்கிட்டோம். ஒரு பங்கு கடலை மாவு, அரை பங்கு பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு, கடை மாவு, நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிளார் அடிக்குது, அந்த மஞ்சள் கலர் தெரியல கடலை மாவு. உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நைஸ் உப்பு. நம்ம இது 100ஆல் அளந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். வர மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல். கொஞ்சம் பூண்டு, ஒரு 6-7 பூண்டை தோலோடு வச்சு நல்லா நச்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கைகளால் கசக்கி பிசைஞ்சு அந்த பக்கம் தண்ணியோடு வச்சிட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் மாவில் எண்ணெய் விட்டு ஒன்று கலந்துக்கிறோம். இப்போ அந்த பூண்டு தண்ணீரை வடிகட்டிக்கிறோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு கடைசியாக இப்போ எண்ணெயை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இந்த சோடா உப்பு கலக்கிறோம். 100க்கு 2 பிஞ்சு, 100 மாவுக்கு 100 உலக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 4 பேர் வரையிலும் இது பஜ்ஜி தாராளமாக சாப்பிட்லாம். கன்சிஸ்டன்சி இப்படி மாவில் விரல் தெரியக்கூடாது, மாவு தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த கன்சிஸ்டன்சி. எண்ணெயில் ஒரு துளி நம்ம போட்டு பார்க்குறோம். நல்லா சல்லுன்னு மேலே வருது. ஃப்ளேம் 40% இருக்கணும், சிம்மிலையும் இருக்கக்கூடாது. குறுகலான பாகத்தை கைகளில் பிடிச்சிக்கணும். நுனியை அப்படியே எண்ணெயில் இறக்குறோம். இதே போல் நீங்கள் அந்த அனலுக்கு தகுந்தது போல், எண்ணெய்க்கு தகுந்தது போல் 2, 3, 4 எண்ணெயில் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இருக்கும்போது உப்பி வரும். எது ஃபஸ்ட்டு போட்டோமோ அது மேலே உப்பி வரும்போது அதை மட்டும் திருப்பி விட்டுக்கலாம். மற்ற 2ம் கொஞ்சம் அது வெந்து வரட்டும். நல்லா கொஞ்சம் மெரூன் ஷேடு வர்ற வரையில் விட்டு எடுக்கும்போது ருசி அபாரமாக இருக்கும். எண்ணெயும் சலசலப்பும் அடங்கியிருக்கும். இது போல் செய்து பாருங்கள், எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. அதாவது சிம்மில் வச்சாலும் உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும், ருசி போயிடும். ரொம்ப முளைக்கி விட்டிங்கன்னாலும் கருகிரும், ருசி இருக்காது. அதனால் 40% ஃப்ளேம்ங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் அனல். நல்லா இதை எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அட்டகாசமான சுவையோடு இருக்கும். பஜ்ஜி எப்பயும் சுட சுட சாப்பிட்ணுங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜிங்கிறது நம்மளோட தமிழ் குடும்பங்களில் ஒரு ஒன்று கலந்தது. இந்த கேசரியும் இந்த பஜ்ஜியும். இதுக்கு ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி கலக்கிறது. கடலை மாவையும் அரிசி மாவையும். நான் கொடுத்துருக்க இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். எண்ணெய் இழுக்காது, உள்ளே சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். அரிசி மாவு அரை பங்கு போடுறதால. சோடா உப்பு கண்டிப்பாக போடும் பொழுது தான் அந்த பஜ்ஜியினுடைய அந்த ஒரு சாஃப்ட்டு, அந்த உப்பி வர்றது அதெல்லாம். இதில் நம்ம சோடா உப்பு போட்டும் எண்ணெய் குடிக்காது அப்படிங்கிற சிஸ்டம் எப்படின்னா, கடைசியாக சோடா உப்பு போடணும். அப்போ நீங்கள் 1 கிலோ மாவு 2 கிலோ மாவு போடுறீங்க. அப்போ நம்ம உடனே தான் கலக்கிறோம். ஆனால் அந்த 1 கிலோ மாவை போட்டு எடுக்கிறதுக்கே 40 நிமிஷம் ஆயிருமே. அப்போ அந்த சோடா உப்பு எண்ணெய் இழுக்காதா அப்படின்னா, நம்ம வர மாவாக முதல்ல கலந்து வச்சுட்டு பகுதியாக நம்ம தண்ணி போட்டு கலக்கிக்கும் போது உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. இது ஒரு பெரிய டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பூண்டை அரைச்சி இந்த தண்ணியை விடும் பொழுது வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.